தமிழ் ஹாரோஸ்கோப் டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2019 கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் நம்ம பார்த்தலாம். அதாவது 3வது வீட்டுல குரு சுக்கிரன், 4வது வீட்டுல சூரியன் புதன் சனி, 5வது வீட்டுல கேது, 11வது வீட்டுல ராகு, 7வது வீட்டுல செவ்வாய். இப்படி கிரக நிலைகள் 2019 வருட தொடக்கத்துல இருக்கு. அதான் 3வது வீட்டுல உள்ள குரு மற்றும் சுக்கிரன் காரணமாக ஓரளவு நன்மைகள் கிடைக்கும். உங்களோட ராசிநாதன் புதன் வருட ஆரம்பத்துல சூரியன் மற்றும் சனியோட சேர்ந்துருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். இதன் மூலமா உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பா கிடைக்கும். வருடத்தோட தொடக்கத்துல 2வது வீட்டுல சந்திரன் இருக்கும்போது இந்த வருடம் ஆரம்பிக்கிறதுனால கன்னி ராசியில அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பா இந்த வருடம் உண்டு. 5ஆம் வீட்டுல உள்ள கேது பகவான் காரணமா மன மகிழ்ச்சி கண்டிப்பா கிடைக்கும். 11வது வீட்டுல உள்ள ராகு பகவான் காரணமாக ஒரு திருப்தியான வாழ்க்கை சூழல் உண்டாகும். அந்நிய நபர்கள் மூலியமா மன மகிழ்ச்சி கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு சுற்றுலா சென்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் ஏற்படும். மேலும் 11வது வீட்டுல இருக்கிற ராகுவும் 5வது வீட்டுல இருக்கிற கேதுவும் இந்த வருடம் 7/3/2019 அன்று ராகு 10வது வீட்டிற்கும் கேது 4வது வீட்டுக்கும் பெயர்ச்சி அடைகிறாங்க. 10வது வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிற ராகு காரணமாக உங்களோட தொழில் கண்டிப்பா சிறப்படையும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, விசா கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகுனா அந்நிய நபர்களையும் வெளிநாடையும் குறிக்கிற காரணத்தினால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வருடம் சனி பயிற்சி கிடையாது. சனி தொடர்ந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சாணம் சொல்லப்படுற 4வது வீட்டுல தொடர்ந்து இருப்பாரு. அர்த்தாஷ்டம சனியா இருக்கிற சனி பகவான் காரணமாக உங்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் கிடைக்கும். பொருளாதார வகையில ஒரு நன்மையும், மனம் சார்ந்த அதாவது அகம் சார்ந்த வாழ்க்கையில ஒரு சின்ன தடையும் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது குழந்தை பாக்கிய தடை இருக்கும். திருமணம், காதல் போன்ற விஷயங்கள் ஒரு இழுபறி நிலை இருக்கும். காதல் திருமணம் கைகூடாம இருக்கிறது, திருமணத்துல சில தடைகள் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து இருக்கும். ஏன்னா சனி பகவான் 4வது வீட்டுல இருக்கிற ஒரு காரணத்தினாலையும், 3வது வீட்டுல இருக்கிற சுக்கிரன் குரு பகவான் காரணம் கணவன் மனைவி இடையான ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிற விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். 4ஆம் வீட்டுல உள்ள சனி பகவான் காரணமாக உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். 7வது வீட்டுல செவ்வாய் இருக்கிற காரணமாக சகோதர சகோதரி வழிகளில் நன்மைகள் கிடைக்கும். வீடு, வாகனம் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். 3வது வீட்டுல இருக்கிற குரு பகவான் வருகிற 29/3/2019 அன்னைக்கு 4வது வீடாகிய தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. 24/4/2019 அன்னைக்கு மீண்டும் விருச்சிக ராசிக்கு வக்ர நிலையில திரும்பி வராரு. அவர் தொடர்ந்து நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருப்பாரு. நவம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு முறையா 4ஆம் வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு. அதாவது 4ஆம் வீட்டுக்கு பயிற்சி அடைகிற குரு பகவான் காரணமாக கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். 3வது வீட்டிலே தொடர்ந்து குரு பகவான் இந்த வருடம் பாதிக்கு மேல இருக்கிறதுனால உங்களுக்கு முயற்சி செய்தல் மட்டுமே தான் முன்னேற்றம் அடைய முடியும். ஸோ இந்த வருடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த வருடங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பா ஒரு முயற்சி செய்தால் மட்டுமே வாழ்க்கையில முன்னேற முடியும். கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் இந்த வருடம் நீங்க செய்ய வேண்டிய இறை வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. ஆண்கள் அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில உள்ளவங்க ஆரணி பக்கத்துல அதாவது ஏரிக்குப்பம்ங்கிற ஊர்ல எந்திர சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு, அவரை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. பெண்கள் அம்பாள் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்ல பலன்களை கண்டிப்பா தரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்திருந்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் ஹாரோஸ்கோப் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களையும் இந்த வீடியோவை நீங்க தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.